வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வெள்ளை குருமா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 5 பல்லு பூண்டு, 5 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, இது கூட எடுத்து வச்சுருந்த தேங்காய், கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், இதையெல்லாம் சேர்த்து ஒரு லேசான பொன்மருவலாக வறுத்துக்குவோம். ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். வதக்கினது ஆறுனதுக்கப்புறம் அதில் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த கசகசாவையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 3 கீரி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிடுறேன். இது கூட நீலவாக்கில் வறுக்கின வெங்காயம், 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கலர் மாற வேணாம், வெட்டி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை நசுக்கி விட வேணாம், நசுக்கி விட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணி, கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த வெள்ளை குருமாவுக்கு நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை, பச்சை மிளகா காரம் மட்டும்தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இதில் 5 மிளகா பயன்படுத்தியிருக்கேன், கூட கொஞ்சம் 2 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த நம்ம பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸியை நல்லா கழுவி எல்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது போதும், அப்போ தான் குருமா கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுங்க. இப்போ இது கூட புதினா மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். பச்சை மிளகா காரத்தில் சுவையான வெள்ளை குருமா தயாராகிருச்சு. இதை நம்ம ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடையும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்தவங்கள பார்க்குறேன். தேங்க்யூ.